ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோனா, சாரி நான் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போட. பழைய கமெண்ட்ஸ்க்கெல்லாம் பதில் சொல்லிடுவோம் தான் நினைக்கிறேன் நான் வீடியோ. ஏன்னா நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, என்னால் அதை ஆன்சர் பண்ண முடியலை, ஃபோனில் ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம உங்கள் கேள்வி சின்னதாக இருந்தாலும் அதுக்கான ஆன்சர் கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லணும்னு ஆசை. ஸோ அதனால தான் சில கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியலை. ஸோ இன்றைக்கி சொல்லிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். ஸோ என்னன்னா, ஃபஸ்ட்டு யாருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், என்ன கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிடுறேன். பாரதி மணி. ஸோ அவங்க அந்த பாப்பா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாரதி மணி சிஸ்டர். ஸோ தேவா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் சிஸ்டர், லவ் யூ டியர். அக்கா தாலி கயிறு பற்றி வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, இன்னும் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு போட்டீங்க. சாரிடா, நீங்கள் இதோட 2 தடவை 3 தடவை கேட்டுட்டீங்க. என்னால் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியல. ஃபோனில் சொல்ல முடியாது இல்லையா, வீடியோ கமெண்ட்ஸில் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கும் தனியாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதுவுமே லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப 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 சாரி. ஸோ இன்றைக்கி அதுக்கான பதில் சொல்லிடுறேன். பீகாரில் நீங்கள் என்ன நீங்கள் மஞ்சள் தாலி தானே போட்டிருக்கீங்கன்னு கேட்டீங்க. ஆமாம், நான் கயிறு தான், மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கேன். தெரியும் உங்களுக்கு. நான் தமிழ்நாட்டு முறைப்படி தான் கல்யாணம் பண்ணேன். தமிழ்நாட்டிலையும் கல்யாணம் பண்ணேன், பீகார்லேயும் கல்யாணம் பண்ணேன். 2 கல்யாணம் எனக்கு. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் என் புருஷன் போட்ட தாலி தான் போட்டிருக்கேன். அப்போக்கப்போ எப்போச்சும் ஊருக்கு எதுவும் போனோன்னா மஞ்சள் கயிறு மாற்றுவேன். இல்லைனா என்னைக்காச்சும் ஒரு நாள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை கயிறு மாற்றுவேன். ஸோ அப்படி தான் கயிறு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சரி, இங்கே உள்ள கல்யாணம், இங்கே உள்ள முறைப்படி எதுவும் போட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வட இந்தியக்காரவங்களாம் ஸோ இந்த மாதிரி கருப்பு மணி போடுவாங்க, இந்த மாதிரி கயிறு இந்த மாதிரி மணி போடுவாங்க, கருப்பு கலரில் மணி போடுவாங்க. ஸோ இதுதான் அவங்க தாலி அப்படின்னு நிறைய சீரியலில் தெரியும். நம்ம தமிழ் மக்களை பொறுத்தவரையும் வட இந்தியக்காரவங்களாம் இந்த மாதிரி போட்டிருப்பாங்களே. ஸோ இவங்களாம் கல்யாணம் ஆனவங்க, அங்கே உள்ள தாலியெல்லாம் இப்படி தான் இருக்கும், கருப்பு மணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். ஏன்னா சீரியல் அப்படி தானே சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இது இம்பார்ட்டனாக கேட்டா அப்படின்னா இல்லை, நம்ம தாலி கயிறு மாதிரி இது இம்பார்ட்டன்ட் கிடையவே கிடையாது. இது சும்மா நினச்சவங்க போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். ஏதாச்சும் எங்காச்சும் போகிறாங்கன்னா வச்சுங்களேன், இப்போ கல்யாணத்துக்கு போகிறாங்க, எங்காச்சும் ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஜோடிக்கணும் இல்லை, அவங்களுக்குன்னு ஆசைப்பட்டா அவங்க நல்லா மேக்கப் பண்ணிட்டு போகலான்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரி வாங்கி வச்சுருப்பாங்க, போட்டுக்குப்பாங்க. இது என் மாமி வாங்கி கொடுத்தது. இங்கேயும் கோயிலுக்கு போயிட்டு வரக்குள்ள இது 4 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. எனக்கு, என் ஒப்படியாவுக்கு, என் நாத்தனாவுக்கு, நாங்கள் 4 பேருக்கும் ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ நான் அதை தான் போட்டிருக்கேன். சில பேர் இது காஸ்ட்லியாக போடுவாங்க, சில பேர் இது கோல்டு வச்சு போடுவாங்க, கோல்டு வச்சு போடுவாங்க. இது ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், இல்லைனா இங்கேயும் போட்டுக்கலாம். ஆனால் இது தாலி கிடையாது. இது தாலிக்கான மரியாதை கிடையாது. வேணுங்கிறப்ப கழட்டி வச்சுக்கோங்க, எப்பாச்சும் போனால் வந்தால் போட்டுக்குவாங்க. ஆனால் இது தாலி கிடையாது, சரிங்களா? இது ஒரு மணி, அவ்வளோதான். கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க சிகப்பு மணி போட்டுவாங்க, கல்யாணம் ஆனவங்க இந்த மாதிரி கருப்பு மணி போட்டுப்பாங்க. ஸோ அவ்வளோதான். இதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, அதாவது தாலி கிடையாது. இந்த பீகாரை பொறுத்தவரைக்கும் இது தாலி கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் எப்படி இருக்குன்னு தெரியாது, இந்த பீகாரில் இது தாலி கிடையாது. ஸோ அப்புறம் எது தாங்க தாலி அப்படின்னு கேட்குறீங்களா? தாலினா அவங்க எது அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸோ இந்த வளையல், சங்கு வளையல் தெரியும்னு நினைக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இது ஒரிஜினல் சங்கு வளையல். ஸோ இதுதான் சங்கு வளையல். இது சேப்பெல்லாம் இருக்காது, அப்படியே ஒரு மாதிரியா இது மாதிரி தான் நெளிஞ்சு வளைஞ்சு தான் இருக்கும். ஏன்னா இது ஒரிஜினல். டூப்ளிகேட் பார்த்திங்கன்னா அப்படியே வட்டமாக அப்படியே ஒரு அழகாக தெரியும், அது டூப்ளிகேட். இது சங்கில், ஒரிஜினல் சங்கில் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் தாலி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இது சரியாக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அவங்களுக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும்னா இது போட்டிருப்பாங்க பீகார்காரவங்களை பொறுத்தவரையும். அதுக்கப்புறம் குங்குமம், இந்த குங்குமம், இந்த தாலி, இந்த வளையல். ஸோ இது 2 தான் அவங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். கல்யாணம் ஆனவங்களும் மெட்டி போடலாம், கல்யாணம் ஆகாதவங்களும் மெட்டி போடலாம், போடாமையும் இருக்கலாம். ஸோ அதனால் மெட்டிக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கிடையாது. குங்குமம் இருக்கணும், கூடவே இந்த இது இருக்கணும். இந்த இருக்குது பார்த்திங்கன்னா சங்கு வளையல், அது கூட இந்த சிகப்பு வளையல். நம்ம ஊரில் வயசான பாட்டியெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, இந்த கிராமத்து மக்கள்லாம் தெரியும் உங்களுக்கு. இந்த சிகப்பு வளையல் போடுவாங்க அப்போ உள்ள அந்த காலத்தில்.
வயசானவங்க இல்லை, இப்போயுமே கிராமத்தில் எங்கள் பெரியம்மாலாம் போட்டுருவாங்க. எங்கள் பெரியம்மா சைடெலாம் வந்து போட்டுருவாங்க இந்த மாதிரி சிகப்பு வளையல். ஸோ அது மாதிரி இங்கே வந்து வெள்ளை ஒன்று சிகப்பு ஒன்று, இது ரெண்டும் சேர்த்து போடுவாங்க. இது வந்து அவ்வளோ சீக்கிரம் உடையாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எனக்கு மேரேஜ் ஆகி 8 வருஷம் ஆக போது 2 தடவை வளையல் மாற்றிருக்கேன். கல்யாணம் ஒன்று, அதுக்கப்புறம் என் நாத்தனை கல்யாணத்தப்போ வேலை பார்த்துட்டுக்குள்ளே ஒன்று உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒன்று மாமா வச்சுட்டு போய் போட்டு விட்டாங்க. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒன்று 100 ரூபாயிலையும் இருக்குது, ஒன்று 2000, 3000, 4000, 5000, 10,000 அந்த அளவு ரேஞ்சிலையும் இருக்குது. ஸோ ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது, ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்குது. நான் வந்து மீடியம் தான். ஒரு இந்த வளையல் பார்த்திங்கன்னா ஒரு 350 ரூபா இருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா, 600, 700 ரூபாக்குள்ளே வந்துடும். ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறேன், 2 வளையல் சேர்த்து. ஸோ அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஏன் போடுறாங்கன்னா பீகாரில், பீகார் மக்கள்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்கவுங்க வீட்டில் இருக்க பொண்ணோ இல்லை மருமகளோ, பொண்ணுன்னு சொல்ல பொண்ணை கூட அவ்வளோ இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு வர மருமகளை வந்து லட்சுமின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்குள்ள பெரிய லட்சுமி, சின்ன லட்சுமி, 3வது லட்சுமி அப்படி தான் சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ யாராச்சும் வந்து இந்த மாதிரி யாராச்சும் வந்து மந்திரம் சொல்கிறவங்க, யாரோ பூசாரி அவங்க எதுவும் வந்தாங்கன்னா லட்சுமி இங்கே வா அப்படின்னு தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஏன்னா வந்து மகாலட்சுமின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து மதிக்கிறவங்க. இது வந்து சங்குனால தெரியும் யாருக்கு விசேஷம்னு. சொல்லும்போது விஷ்ணு மகாலட்சுமி விசேஷம். அதனால் வந்து இந்த லட்சுமியாக தான் அந்த பொண்ணுங்களை பார்ப்பாங்க. இதை வச்சுட்டு தான் பூஜை செய்வாங்க. இதை வச்சுட்டு நம்ம பூஜை செய்கிறோமா, ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல். அப்புறம் இதை வந்து இதனால வந்து நிறைய அதிர்ஷ்டம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனால் இது போட்டுறது அவ்வளோ நன்மையாக, ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வளையல், செங்க வளையல் போடுறது வந்து அவ்வளோ நல்லது. எங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுலேயுமே வந்து எங்கள் அச்சும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, இப்போ ராமேஸ்வரம்லாம் போனீங்கன்னா அந்த சங்கு வளையல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரிஜினல் கிடைக்குமான்னு தெரியல. இது பண்ணி பாருங்கள். ஒரிஜினல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து வளைஞ்சிருக்கும், ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கும் பாருங்க, ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதே மாதிரி வளைஞ்சிருக்கும். நான் வீடெல்லாம் தண்ணியில் முழுகிறேன்னா அதனால் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருக்கு. இங்கே குங்குமம் வைக்கக்குள்ளே வந்து நம்ம தாலிக்கு எப்படி குங்குமம் வைப்போம் அது மாதிரி இங்கேயும் வந்து குங்குமம் வைப்பாங்க. இங்கே குங்குமம் வச்சு இப்படி செஞ்சு இப்படி அப்படி சாமி கும்பிடுவாங்க. நம்ம தாலியை வச்சு இப்படி சாமி கும்பிடுவாங்க. அப்படி இங்கே வந்து இங்கே குங்குமம் அப்படி செஞ்சு அப்படி செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்வாங்க. ஸோ இதுதான் வந்து பீகாரோட தாலி. இது ரெண்டுமே பீகாரோட தாலி. இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி உடஞ்ச வலையில் வந்து பீரோவில் வைப்பாங்க. அப்படி வச்சோம்னா வந்து பீரோவில் வந்து நகையோ காசோ வச்சுருந்தோம்னா அது கூட பெருகும் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குங்க. சரிங்களா? ஸோ சிஸ்டர் உங்களுக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுதான், அந்த கருப்பு மணி வந்து தாலி கிடையாது. இந்த கருப்பு மணி வந்து தாலி கிடையாது. இந்த சங்கு வளையல் தான் தாலி. குங்குமம் ரெண்டும் தான் முக்கியம், மெட்டி வந்து முக்கியம் கிடையாது. இது வந்து வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து அதிகமாக போட்டது கிடையாது. பஜனை நினச்சா போட்டுப்பேன், அவ்வளோதான். என்கிட்ட வந்து 2 இது இருக்குது. இந்த ஒன்று, இன்னொன்று சின்னது இருக்குது. 10 ரூபாயில் ஒன்று, 50, இது வந்து 50 ரூபா. 2 தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு போகணும், நல்லா டிப்டாப்பாக போகணுங்கிறவங்களாம் எப்படி சொல்கிறது, நல்லா ரேட்டில் வச்சுருக்காங்க. நல்லா பெருசாக நல்லா பளிச்சுன்னு அப்படிலாம் வச்சுருக்காங்க. எனக்கு வந்து அவ்வளோவா இல்லை, அவ்வளோவா வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு. ஸோ இதுதான் இது போட்டதான் போடாமல் இருக்கும். ஸோ அடுத்த கிளிக்கு வந்து பதில் சொல்லுறேன். சரிங்களா? எழுதி வச்சுருக்கேன். என்னென்னு சில பேருக்கு வந்து நிறையா மறந்துட்டேன், நிறையா கமெண்ட்ஸ் வந்து பதில் சொல்லாமல் விட்டுட்டேன். அதனால் ரேவதி ராம் அப்படிங்கிறவங்க வந்து அடுத்த கேள்வி வந்து, அந்த வைக்கோலை வந்து மாடுகளுக்கு தர முடியாதா, விளக்கம் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. அதாவது வந்து ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் உள்ளே வச்சு அது மேலே வந்து பிளாஸ்டிக் கீழே போட்டு அது மேலே வைக்கலாம் போட்டு அதுக்கு மேலே ஆடுங்களை படுக்க வச்சோம். அது ஏன் அப்படி செய்கிறோம்னா, இந்த நேரம் வந்து பனிக்காலம் தெரியும், குளிர்காலம் தெரியும். நம்ம ஊர்லேயும் அப்படி தான் நடக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ பனிக்காலம் குளிர்காலத்துக்கு அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் சேஃப்டியாக நல்லா வைக்கலாம் போட்டோம்னா நல்லா ஹீட் கொடுக்கும். ஸோ அதுக்காக அது மேலே வைக்கணும், நல்லா ஜம்முன்னு படுத்துருக்குங்க. அதுக்காக தான் அந்த வைக்கல் வந்து மாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய வைக்கல் இருக்குது. இது வந்து என்னோடய வைக்கல் பாருங்க, தெரியும் நினைக்கிறேன். இந்த வைக்க போகிற பார்த்தீங்களா, புதுசாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிவிட்டு என்னென்னா மறுபடியும் மாட்டுக்கு வந்து நாங்கள் வந்து
அதை போட மாட்டோம், வேறு எதை போடுவோம். நாங்கள் வந்து குளிர் காஞ்சுவோம். அதை வந்து 10 நாளைக்கு அப்புறம் ரீயூஸ் பண்ணிக்குவோம். அதை வந்து போர் மூட்டி அதில் வந்து குளிர் காஞ்சிக்குவோம். அதனால் அது எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகாது. அப்படி போர் மூட்டினோம்னா எப்படி போருன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, குளிர் காய்ப்போம்ல, வைக்கல கொளுத்து விட்டு குளிர் காவோம்ல, அந்த மாதிரி. ஸோ அதை வந்து சூடு அந்த இது கனி கொளுத்தி விட்டு நாங்கள் சூடு காஞ்சுக்குவோம். அதில் வர தூசி எடுத்து மறுபடியும் வயலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அதில் வந்து எதுவுமே வேஸ்ட்டே ஆகாது எங்களுக்கு. ஸோ அதனால் என் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ஏஎம் பாலமுருகன் பயோமெடிக்கல் சிஸ்டராக பிரதரான்னு தெரியல. ஸோ அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சிஸ்டர் வீடியோ வெரி நைஸ், பப்போடு ரைஸ் மேக்கிங் வீடியோ போடுங்க ப்ளீஸ். அதாவது 2 தடவை கேட்டுட்டீங்க. ஸோ சாரி, அவங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட முடியல என்னால். ஏன்னா வந்து இது வெயில் காலம் இல்லையா, நம்ம வந்து நெல் அதை காய வைக்கணும். காய வச்சுட்டு மறுபடியும் எடுத்து அது வேறு மாதிரி அவிப்பாங்க. இந்த பீகாரை பொறுத்தவரையும் வேறு மாதிரி அவிப்பாங்க. அது தனியாக அவியல் இருக்குது. அதை அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெடி பண்ணுறதுங்கிறது பெரிய ப்ராசஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், 1 மாதம் கூட ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏற்கனவே பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் இருக்குன்னு நினைக்கிறேன், போய் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் என் மாமியார் செய்யக்குள்ள நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ப்ளீஸ் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போடுறேன், சரிங்களா? 2 தடவை கட்டிங்க, சாரி சிஸ்டர். அதுக்கப்புறம் உமா சுந்தர் அவங்க சிஸ்டர் கேட்டிருக்காங்க, நெல் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. லாபம்னா வந்து நாங்கள் விற்கிறோம், அதனால் வந்து எங்களுக்கு தெரியல. இப்போ நான் ஒரு குடும்பத்தில் 5 பேர் 6 பேர் இருக்கோம்னா தாராளமாக ஒரு 8-9 மாதம் வரையும் உட்காந்து சாப்பிட்லாம். 8-9-10 மாதம் வரையும் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த நெல்லை. நாங்கள் பண்ணுற விவசாயத்தை வச்சு. ஏன்னா எனக்கு வந்து 1.5 வயல் தான் இருக்குது. அதை உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட்லாம். எங்களுக்கு வந்து ரேஷன் கிடையாது, எனக்கு ரேஷன் கிடையாதுல்ல. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வயலில் வந்து விவசாயம் பண்ணுறதுனால அதில் வல்ல நெல்லை வந்து நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம். இங்கே வந்து ரேஷன் வந்து ஃப்ரீ அரிசி கிடையாது, காசு கொடுத்து தான் வாங்கணும். அதனால் வந்து ரேஷன் அரிசி வந்து இந்த மாதிரி விவசாயம் பண்ணுற அரிசி எங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ். அது இல்லைன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து கஷ்டமே கிடையாது விவசாயம் பண்ணுறதுனால. அப்போ அதில் வந்து எங்களுக்கு 2 பேருக்கு தானே, அதனால் வந்து பாதி நெல்லை நாங்கள் விற்றுருவோம். எனக்கு வந்து 17,000 கிட்ட விற்றேன் அந்த நெல்லை. பாக்கி நெல்லை வந்து அவிச்சாச்சு, பாக்கி நெல் இருக்குது மறுபடியும் அவிக்கிறதுக்காக. ஸோ அதனால் அப்படியே ஓடிடும் காலம். 17,000 விற்றோம்னா மறுபடியும் 15,000 கிட்டத்தட்ட 15,000 மறுபடியும் சோளம் உண்றதுக்காண்டி செலவு பண்ணியாச்சு. 2,000 லாபம். அவ்வளோதான் விவசாயத்தில் வந்து எப்போதுமே லாபம் கிடைக்கும், அவ்வளோவா கிடைக்க முடியாது. என்ன பண்ணணுன்னா நம்ம காசு வந்து சேஃப்டியாக இருக்கும். இப்போ நான் வந்து மொத்தமாக ஒரு 2.5 லட்ச ரூபாய்க்கு அடகு பிடிச்சிருக்கேன்னா அந்த காசு வந்து சேஃப்டியாக இருக்கும். அதை இன்னும் டெவலப் பண்ணி ஒரு இடம் வாங்க யூஸ் ஆகும். அதுக்காக தான் வந்து நான் வந்து விவசாயத்தில் வந்து காசு போட்டுட்ருக்கேன். அப்புறம் அவங்க தான் உமா சுந்தர் சிஸ்டர் கேட்குறாங்க, உங்கள் ஊரில் வந்து கோகோனட் ரேட் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இங்கே வந்து இது தென்னை மரமே கிடையாது. எங்கள் ஊரில் வந்து தென்னை மரமே கிடையாது. இந்த ஊரில் மொத்தமாகவே 2 இல்லைன்னா 3 தென்னை மரம் தான் இருக்குது. அதுலேயும் வந்து சரியாக காய்க்கிறது கிடையாது. அதனால் வந்து தேங்காய் வாங்கினோன்னா இப்போ ஒருத்தநாடு தெரியுமா, இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் போகணும். ஒரு தேங்காய் வாங்கினா 12 கிலோமீட்டர் போகணும். அங்கே போய் தான் வாங்கிட்டு வரணும். அந்த ரேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 ரூபா, 40 ரூபா, 35 ரூபாலாம் ரொம்ப அவ்வளோவா கிடைக்காது. 35 ரூபா பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். 40 ரூபா 45 ரூபாயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா தான் வாங்கிட்டு வரலாம். ஒரு தேங்காய் ரேட்டு வந்து 45 ரூபா. ஸோ அதனால தான் யாரும் சமைக்கிறது இல்லை தேங்காய் வச்சு. அதுக்கப்புறம் வந்து கேசந்த்னு நினைக்கிறேன். கேசந்த் அவங்க வந்து 1 கிலோ சிக்கன் என்ன ரேட்டான்னு கேட்டீங்க. 1 கிலோ சிக்கன் வந்து 240 ரூபா. ஸோ நம்ம ஊரில் என்ன ரேட்டுன்னு தெரியல, இங்கே வந்து 240 ரூபா சிக்கன் ரேட். அடுத்த கமெண்ட்ஸ் பார்த்துலாம். ஸோ அவங்க தான் மறுபடியும் கேசநாத்னா, யார் அந்த குழந்தைகள், சின்ன குழந்தைகள், உங்களுக்கு ஒரு மகன் தானே, இந்த சின்ன பசங்களை யாருடையது? இப்படி நெல் அறுவடை செய்து 4 பேருக்கு பங்கு கொடுத்தா என்ன தான் லாபம் வரும்? ஏன் நீங்கள் வேலை ஆட்களுக்கு சம்பளம் கொடுக்காமல் நெல்லை கொடுக்கிறீர்கள்? மிஷின்காரனுக்கு அப்படி செய்தால் லாபம் இல்லை தானே, கிடையாது தானே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. யார் அந்த சின்ன பசங்கன்னா, எனக்கு ஒரு பையன்தான். சின்ன பசங்களாம் வந்து என்னோடய ஓப்படியார் பசங்க, என் குழந்தனார் பசங்க. எங்கள் வீட்டில் வந்து மொத்தம் நாத்தினாவோட சேர்த்து 5 பேர், 4 பேர் அண்ணன் தம்பி, ஒரே ஒரு பொண்ணு.
5 பேர். அதனால் எங்கள் வீட்டில் வந்து பெரிய குடும்பம். ஒருத்தனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. ஸோ ஒருத்திக்கு வந்து 2 பொண்ணு, இன்னொருத்திக்கு வந்து 1 பொண்ணு, எனக்கு வந்து 1 பையன். அதனால் வந்து குடும்பம் நிறையா, குழந்தைகள் நிறையா, எப்போ பார்த்தாலும் காய்ச்சி மூச்சுன்னு கத்திகிட்டே இருப்பாங்க. அது வந்து என்னோடய ஒப்படையாது குழந்தை பசங்க பொண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ என்ன லாபம் வரும்னு நான் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஏன் பங்கு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. நெல்லை காசு கொடுக்காமல் இருக்க வந்து நெல்லை கொடுக்குறீங்க அப்படின்னு. காசு கொடுத்தா நமக்கு வந்து அவ்வளோ லாபம் கிடைக்காது. நெல் கொடுத்தோம்னா ஓகே, அவ்வளோ வந்து நமக்கு வந்து கஷ்டம் தெரியாது. அதனால தான் வந்து நெல்லை கொடுக்குறாங்க. இங்கே எல்லாருமே காசு கொடுத்தா யாரும் போக மாட்டாங்க. மாதிரி அவனுக்கு வந்து இன்னைக்கு சம்பளம் தரேன் வான்னு கூப்பிட்டோம்னா வர மாட்டாங்க. நெல் தரேன்னா வருவாங்க. இப்போ நம்மள மாதிரி ஆளுக்கு சில பேர் வந்து அவங்க அம்மா அப்பா எல்லாம் வீட்டில் இருக்காங்க, குடும்பமே வீட்டில் இருக்குன்னா அவங்க செய்கிறது ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ என் புருஷனா வந்து இப்போ இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அப்படிங்கக்குள்ள அதை நான் வந்து ஆள் வச்சு தான் செய்யணும். ஆள் வச்சு செஞ்சோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ நெல் அறுவடை நேரத்தில் அவங்களுக்கு வந்து நான் இது தான் கொடுத்தாகணும், நெல் தான் கொடுத்தாகணும். இப்போ நடுநற நேரத்தில் நம்ம காசு கொடுத்துக்கலாம், களைப்பறிய நேரத்தில் வந்து காசு கொடுத்துக்கலாம். ஆனால் கருது அறுப்புக்கும் சோளம் அறுவடைக்குமே வந்து சோளமும் கொடுக்கணும், நெல்லும் கொடுக்கணும். அதே மாதிரி கடுகெல்லாம் விளக்கிறாங்களா, ஸோ அதுக்கு வந்து தனியாக காசு கொடுக்கணும். அப்படி தான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறையா பேருக்கு நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் பதில் சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். லைக்கும் மட்டும் கொடுத்துருக்கலாம், லைக்கும் ஹார்ட்டும் கொடுத்துருக்கலாம். ஸோ சாரி. ஸோ உங்களுக்கு மறுபடியும் எதுவும் கேட்கணும், இந்த மாதிரி எதுவும் கொஸ்டின் கேட்கணுன்னா எனக்கு வந்து மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் பதில் சொல்கிறேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி நான் சொன்ன கொஸ்டின் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்ல கேள்வி, நல்லா கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கமெண்ட் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.